வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜேசிபியில் மண் நோண்டிட்டு இருக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்களன்னா, பூமி நம்ம ஏற்கனவே தொட்டி போட்டோம். இந்த தொட்டி போட்டதுனால இந்த டிராக்டர் ஃபுல்லாகவே வந்து போனதுனால நம்ம பூமி உக்காந்துச்சு. இதனால் வெள்ளாமை பார்த்திங்களன்னா, நம்ம வச்சாலும் தண்ணி மழையில் பெஞ்சுன்னா தண்ணி நம்ம தண்ணி இழுக்காது. நம்ம புதினா நட்டால் ஒன்றுமே வெள்ளாமை 2 வெள்ளாமை எடுக்க முடியல என்னால். அதனால் பார்த்திங்களன்னா, நம்ம இப்போது இந்த மாதிரி க்ளீனாக நோண்டி விட்டோம்னா தண்ணி சூப்பராக இழுக்கும். அதுதான் ஜேசிபி ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோண்டி க்ளீனாக மண் எடுத்து போட்டு திருப்ப நம்ம ஜேசிபிலே பார்த்திங்களன்னா நம்ம திருப்பம் அதை லெவல் பண்ண போகிறோம். ஏன்னா இது அரை ஏக்கரா இருக்குது. அந்த அரை ஏக்கரை நம்ம அரை ஏக்கராவில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி நோண்டி விட்டு ஃபுல்லாகவே முன்னாடி ஜேசிபியில் நம்ம லெவல் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்களன்னா நம்ம வெள்ளாமை எந்த வெள்ளாமை வச்சாலும் மண் இப்போ மேலே இருக்கிறது உள்ளே போச்சுன்னா, கீழே இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா வெள்ளாமை எது வச்சாலும் நல்லா வெள்ளாமை வரும். அதுதான் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா நோண்டிட்டு இருக்கிறோம். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரலையும் உங்களுக்கு புரியும். நம்ம ஜேசிபி ஒர்க் பார்த்துட்ருக்குறோம். இதுதான் உண்மை. பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் நிலத்துலேயும் பார்த்திங்களன்னா இந்த மாதிரி ஏதாவது பூமி க்ளீனாக உக்காந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். விளைச்சல் ரொம்ப சூப்பராக வரும். இதே மாதிரி நம்ம பூமி எந்த அளவுக்கு நம்ம பதப்படுத்தி நம்ம வெள்ளாமை வைக்கிறோமோ அந்தளவுக்கு சூப்பராக வரும். இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணி இழுக்காமல் அது விளைச்சல் ஒழுங்காக வராது. இதுதான் உண்மை. பாருங்கள், இந்த மாதிரி நோண்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி நோண்டி விட்டிங்களன்னா ரொம்ப நீங்கள் எந்த ஒரு வெள்ளாமை வச்சாலும் அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கு பார்த்திங்களன்னா இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்களன்னா, இதுக்கு எரு மாட்டு எருவோ சில சப்போஸ் ஆட்டு எருவோ ஏதாவது மேலே நம்ம போட்டுட்டோம்னா இன்னும் பயங்கரமான சூப்பராக நம்மளுக்கு உரம், இந்த உரம் இருக்கு இல்லையா, உரம் நம்ம இறைக்கிறது கம்மி இருக்கும். நம்ம ஏன்னா பூமியில் எந்த அளவுக்கு தாக்கத்து இருக்கோ அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்தளவுக்கு பார்த்திங்களன்னா நம்மளுக்கு வெள்ளாமை நல்லா வரும்.